விவசாயிகளுக்கு வணக்கம். நான் உங்களோட நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் சக்திவேல் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து நம்ம வாழை சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழையோட மரம் ஊக்கம் இருந்தால் நம்ம தாரில் எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம். அதோட எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல அனுபவம் இருக்கிற விவசாயிகளுக்கு தெரியும் தண்டு ஊக்கமாக இருந்ததுன்னா பின்னாடி தார் எப்படி போடும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பக்கத்தில் ஒரு ஃபீல்டு பார்க்கலாம். இங்கே ஒரு மரம் நல்ல ஊக்கமாக இருக்கிற மரம், இங்கே கொஞ்சம் ஊக்கம் கம்மியாக இருக்கிற மரம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா தார் வந்துருச்சு. வந்த தார் பார்த்திங்கன்னா இது ஊக்கமாக இருக்கிற மரத்தில் இருக்கிற தார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 8 சீப்பு வரைக்கும் வருது. அதோடு இல்லாமல் காயிலோட எண்ணிக்கையும் அதிகமாக வந்திருக்கு. சீப்புக்குமான இடைவெளியும் நல்லா வந்திருக்கு. இப்போ ஊக்கம் கம்மியாக இருக்கிற மரம் பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா 6 சீப்பு வந்திருக்குது. அதோட ஒரு சீப்பு கம்மி தான். அது ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ், அதாவது காய்களோட எண்ணிக்கைங்கிறது இதில் கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மரத்தை நல்லா ஊக்கமாக கொண்டு வரல அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம இதில் சொல்ல போடுறோம். நம்ம ஊக்கமாக கொண்டு வரோன்னா நம்ம முக்கியமாக என்ன சத்துக்கள் நம்ம கவனித்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கால்சியம் சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது குறிப்பாக 5 மாதம் 6 மாதம் வாழை இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி கால்சியம் நைட்ரேட்டுங்கிற உரத்தை ட்ரிப்பில் கொடுக்கறது பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். மெயினாக இந்த மாதிரி தண்டு ஊக்கத்துக்கு நல்லா கொடுக்கும். தண்டு ஊக்கம் கிடைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல தார்கள் கிடைக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் சீசனுங்கிறனால வெயிலுக்கு உங்களை பயிரோட பாதுகாக்கணும்னா அதுக்கு ஒரே வழி கால்சியம் தான். கால்சியம் தான் உங்களுக்கு இந்த நீர் ஆவி போக்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, பொட்டாசை கொண்டு போய் இலையில் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் கால்சியம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டேஜ். அதாவது ஒரு 5 மாதம் 6 மாதம் வரை இந்த ஸ்டேஜுக்கு கால்சியம் நைட்ரேட் கண்டிப்பாக ட்ரிப்பில் கொடுங்க. ஏக்கருக்கு 25 கிலோ கொடுக்கலாம். நீங்கள் எந்த கால்சியம் நைட்ரேட் நம்ம யூஸ் பண்ணலாம், நிறைய கம்பெனி இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக நீங்கள் யாராவோட கால்சியம் நைட்ரேட் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் கால்சியம் நைட்ரேட்டை உலகத்துக்கு முத கண்டுபிடிச்சவங்க. 1905 கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 வருஷமாக அவங்க இந்த கால்சியம் நைட்ரேட்டுங்கிறது உலகத்துக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கேட்கும்போது யாரா கால்சியம் நைட்ரேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கலாம். அதுக்கு அடுத்தது அது இல்லைன்னா நீங்கள் வேறு அடுத்தடுத்த கம்பெனிஸ் இன்னும் சிறப்பானது கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த வித்தியாசங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வாழை சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் போட காத்துட்ருக்குறோம். ரொம்ப நன்றி.